ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான டி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தனஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவா மகிமை அனுபவத்தில் கடந்த சில தினங்களாக ஸ்ரீனிவாச சர்மா அப்படிங்கிறவரை பற்றி பார்க்குறோம். பெரியவரை கூப்பிட்டு போனவரை கூப்பிட்டு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு போன்னு சொல்றார். கண்களில் ஜலத்தோடு பண்றார் ஸ்ரீனிவாச சர்மா. என்னடா இந்த மகானுக்கு நம்ம நிறைய நமஸ்காரம் பண்ணினோமே, அவர்கிட்ட சம்பாஷணை நிகழ்த்துகிற போது, ஆனா இந்த மகான் நம்மளை கூப்பிட்டு ஒன்று பண்ண சொல்றாருன்னு சந்தோஷத்தோட பெரியவாளுக்கு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு எழுந்து நிற்கிற. போயிட்டு வா, அவ்வளோ, வேற எதுவுமே பேசலை. போயிட்டு வா, புறப்பட்டு போயிட்டு. வெளியில் வரார், ஆட்டோ எடுக்கிறது, ஏறுறார், ஸ்டேஷன் வரார், டிஃபனை வாங்கிக்கிறார், ஆட்டோவில் ஏறுறார், ட்ரெயினில் ஏறுறார், பூனா போகிறார். அவருடைய வியாகரண குரு சிவராமகிருஷ்ணன் சாஸ்திரிகளை பார்க்குறார், நமஸ்காரம் பண்ணுறார், ஆசீர்வாதம். ஏன்னா அவருக்கு சதாபிஷேகம் நடந்துன்னு சொன்னேன். ஆயிண்டு ஊருக்கு போகிறார். பாம்பேக்கு போயிட்டு 1-2 நாளில் புறப்பட்டு சிதம்பரத்துக்கு போயிட்டார், ஊருக்கு போயிட்டார். சிதம்பரத்துக்கு போய் ஒரு வாரம் கழிச்சு காலேஜில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஆற்றுக்கு வர ஒரு நாள் வர. ஆற்றுக்கு வந்த சுவாமிக்கு முன்னாடி ஒரு தபால் இருக்கு, ஒரு தபால் வச்சிருக்கேன். ஆத்துக்காரி மாமி வச்சிருக்கா. எதேச்சியா சாப்பிட்றப்ப அதை பார்க்குறேன். என்னது அப்படிங்கிற. ஆனால் சொல்ல மறந்துட்டேன், பள்ளிப்புறத்துலேருந்து தபால் வந்திருக்கு. இவரோட பந்துக்கள் யாரோ இருக்கா, இவரோட பிரதரோ யாரோ அந்த ஊரில் இருக்கா. அவர் எழுதியிருக்கார், பள்ளிப்புறத்துலேருந்து வந்திருக்கு, நான் தபாலை பிரிக்கலை, வச்சிருக்கேன் சுவாமிகிட்ட. அப்படியே பள்ளிப்புறத்துலேருந்த அங்கே நமக்கு ஒன்றுமே வேலையே இல்லையே, அங்கேருந்து தபால் வரத்துக்கு வேலையே இல்லையே அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு தபாலை பிரித்து பிடிக்கிறேன். இவரோட பிரதர் நினைக்கிறேன், தபால் எழுதியிருக்க. அநேக நமஸ்காரம். உன்னோட ஸ்ரீகார வழியில் வந்த வீட்டில் இருந்த விஸ்வநாதன் ஒரு 2-3 நாள் முன்னாடி என்னை பார்க்க வந்தார். பார்க்க வந்தவர் என்கிட்ட பேசும்போது, என்னத்தான் சட்டத்தின்படி அந்த வீடு எனக்கு சொந்தமாக இருந்தாலும் தர்மத்தின்படி யோசிச்சு பார்த்தா அது எனக்கு சொந்தமானதல்ல அப்படின்னு எனக்கு தோன்றது. அந்த சொத்தை நான் அபகரிக்க முயற்சி செய்வது போல அது ஆயிடும். எனக்கு என்னவோ இது தப்புன்னு தோன்றது. இந்த தர்மத்தை நான் மீறினா அதற்கான தண்டனை அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியல. அதனால இந்த வீடு ஸ்ரீனிவாச சர்மா கிட்ட தான் இருக்கணும். என்னத்தான் 10 வருஷம் இருந்தாலும் சட்டத்தின்படி இந்த வீடு எனக்குன்னு சட்டம் சொன்னாலுமே தர்மம் தான் எனக்கு முக்கியம். அதனால இந்த சாவியை நான் வீட்டை காலி பண்ணிட்டேன், நான் வேற இடத்துக்கு போயிட்டேன், வீட்டை காலி பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த வீட்டை பூட்டி சாவியை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்கார். நான் அடுத்து என்ன பண்ணணும், யாருக்கான வாடகைக்கு கொடுக்கணுமா, வீட்டை கிளீன் பண்ணணுமா, இல்லை நீ பார்க்குறியா அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்து. இதுதான் தபாலுடைய சாராம்சம். சீனிவாச சர்மா கண்களில் ஜலம் கசிகிறது, ஜலம் கசிகிறது. ஆஹா, அன்னைக்கு சதாராவிலேருந்து கிளம்புகிற போது பள்ளிப்புறம் வீடு உங்ககிட்டேருந்து போறதா அப்படின்னு கேட்டு, அந்த வீடு தர்மத்தின்படி உனக்கு கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கோ எல்லாவற்றையும் சொன்ன பெரியவா, நாம கிளம்பி போன பிறகு
திரும்ப கூப்பிட்டு ஒரே ஒரு நமஸ்காரத்தை எனக்கு பண்ணிட்டு போன்னு சொன்னாலே அந்த நமஸ்காரத்தினுடைய பலன் தான் இது அப்படிங்கிறது அவருக்கு அப்பதான் புரிய ஆரம்பிச்சது. அப்பதான் புரிய ஆரம்பிக்கிறது. இருந்த இடத்திலிருந்து மகாபிரியவாளுக்கு அனந்த கோடி நமஸ்காரம் பண்ற. பெரியவா, இந்த வீடு எனக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு, என்னோட கட்டுப்பாட்டுல இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் உங்களுடைய அனுகிரகத்தினால ஒரே ஒரு நமஸ்காரத்தை உங்களுக்கு பண்ண வச்சு அந்த வீட்டை நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்களே பெரியவான்னு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாராம் சீனிவாச சர்மா. ஒரு ஆத்மார்த்தமான பக்தி நம்மிடம் இருந்து விட்டால் சட்டம் இருக்கட்டும், தர்மத்தின்படி நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். பெரியவா எப்படி அந்த சொத்தை அவருக்கு திரும்ப கொடுக்குறாரு பாருங்க, அவருக்கு கிடைச்சி கொடுத்து. இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். சென்னை டி நகரில் வாணி மஹால்னு ஒரு இடம். ஒரு சமயத்தில் அங்கே நான் மாசத்தில் ஒரு நாள் சொற்பொழிவு கொடுப்பேன். அங்கே ஒரு தடவை இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கேன். ரெகுலராக நிறைய பேர் வருவாங்க. வாணிமகல் பக்கத்திலே 2-3 தெரு தள்ளி இருக்கிற ஒரு பெண்மணி அன்னைக்கு இதை கேட்டுட்டு போனேன். அடுத்த மாத சொற்பொழிவுக்கு நாங்கள் போகிறப்ப இந்த பெண்மணி நான் டிஸ்கோர்ஸ் முடித்த பிறகு என்கிட்ட சொல்கிற, மாமா நீங்கள் போன மாதம் சீனிவாச சர்மா அப்படிங்கிறவரை பற்றி சொல்லிட்டு ஒரு அனுபவத்தை சொன்னேள். எனக்கும் அதுபோல் நியாயமான ஒரு கோரிக்கை, ஒரு பிரார்த்தனை இருந்தது. நியாயமாக எனக்குத்தான் சாதகமாக முடியணும். நீங்கள் சொன்னதன்படி மகாபிரிவாளுக்கு நான் ஆத்திலே பூஜை ரூமில் தினமும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நமஸ்காரத்தை பண்ணுவேன். பெரியவாட்ட இந்த விண்ணப்பத்தையும் வச்சேன். மாமா, அடுத்த சொற்பொழிவு உங்களது வர்றதுக்கு முன்னாடியே பெரியவா நிறைவேற்றி கொடுத்துட்டார் மாமா. அந்த கூடுதலாக ஒரு நமஸ்காரம் பெரியவாக்கு பண்ணுறதுக்கு உண்டான பலன் எனக்கும் கிடைச்சி கொடுத்து மாமா அப்படின்னு நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். உங்களுக்கு ஏதான நியாயமான பிரார்த்தனைகள் நடைபெறாமல் இருந்தால், ஒரு வழக்கு ஏதோ ஒரு விஷயம் இருந்தால், உங்கள் வீட்டிலேயே பெரியவா படத்துக்கு முன்னாடி ஒரு நமஸ்காரத்தை நீங்கள் 2 பண்றல 3 பண்ணுங்க, 3 பண்றல 4 பண்ணுங்க. இதுக்குன்னு ஒரு நமஸ்காரம்னு நீங்கள் பண்ணினேன்னா அதற்கான பலன் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லுவேன். நிச்சயமாக பெரியவா நமக்கு அனுகிரகம் செய்வான். ஒரு நமஸ்காரம் தான், என்ன ஆக போகிறது இல்லை. சீனிவாச சர்மாவுக்கு காரியத்தை பெரியவாளே முடிச்சு கொடுத்தார் இல்லையா, அதுபோல் நமக்கும் நிச்சயமாக முடிச்சு கொடுப்பார். அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான டி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.